நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்டை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டு இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதனால பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது அவங்கள பிளாக் பண்ணுறது, இல்லை அவங்கள தனியாக த்ரெட்டன் பண்ணி மிரட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்கா? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸுக்கு பவர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க வந்து வெட்டித்தனமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்றத்தை போட்டு மாவை போட்டு பிசைஞ்சு அதை போட்டு பிசைஞ்சு ஏதாவது ஒரு ப்ராடக்டை காட்டுறது, இந்த ஃபேஷியலுக்கு ப்ராடக்ட் காட்டுறது, நிறைய ப்ராடக்டை காட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி இதை வந்து இவங்க ஏன் யூஸ் பண்ணுறாங்க? அவன் காட்டுறன்னா அவனுக்கு வேலை வெட்டியில் வீட்டில் உட்காந்து அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், உன்னை ஏமாத்துறான். உனக்கு வேணும்னா ஒரு நல்ல ஸ்கின் டாக்டரை போய் பாரு, ஒரு டெர்மடாலஜியை போய் பாரு, இல்லை ஒரு நல்ல ஹார்ட் டாக்டரை பாரு. உனக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தேவையான மருத்துவரை அணுகணும். அதை விட்டுட்டு சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மலிவாக கிடைக்குதுன்னு ஃபினால் கொடுத்தா குடிச்சிடலாமா? சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. மக்களும் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். எது நமக்கு சீப்பாக கிடைச்சாலும் வாங்கிடணுன்ட்டு ஆன்லைனில் வாங்க வேண்டியது, அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆகி இல்லை பிரச்சனை ஆனதுக்கப்புறமா நேராக கன்சூமர் கோர்ட்டில் போய் நிற்க வேண்டியது. இதுதான் நடக்குது. இது வந்து மக்கள் தான் வந்து விழிப்படையணும். இந்த மாதிரியான பொருட்களை வாங்கக்கூடாது. தரமான பொருட்கள் அரசாங்கத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டு கொடுக்கக்கூடியது, ஐஎஸ்ஐ முத்திரை போடப்பட்டு எஃப்எஸ்எஸ்ஐ ப்ராடக்டாக இருக்கக்கூடியதா எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கணும். அது இல்லாமல் இவங்க கடைக்கு போகிறத விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டே வர வைக்கிறது, நிறைய பிரச்சனைங்க வருது இதில். இதெல்லாம் வந்து இவங்களோட சுய லாபத்திற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லக்கூடியவங்க எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும்? இட் இஸ் சம்திங் லைக் ஒரு ஒயிட் காலர் க்ரைம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான க்ரைம் தான் இது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஒரு எக்கனாமிக்கல் க்ரைம்ஸை க்ரியேட் பண்ணுறது. சரியா? இன்றைக்கி ஜனத்தொகை அதிகமாகிடுச்சுங்க. தமிழ்நாட்டோட ஜனத்தொகை தாண்டி போச்சு. 8 கோடி 10 கோடிக்கு கிட்ட வந்துருச்சு. அப்போது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடையாது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் வேலை வாய்ப்பை பற்றி நம்ம பேசவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க? வீட்டில் உட்காந்துக்கிட்டே பணம் சம்பாதிக்க கண்டிப்பாக ஏமாந்தவன் 10 பேர் மாட்டுவான். ஒரு கண்டென்ட்டை போடுறாங்கன்னா அந்த கண்டென்ட்டில் 100 பேர் பார்க்குறத குறைஞ்ச 10 பேராவது அதில் பைசா போய் கொடுத்துருவான். ஏமாந்து தான் கொடுக்குறான். சரியா? அவனுக்கு அவன் ஏமாறுறான்றது தெரியாது. தெரியாமையே கொடுக்கறது, ஆசையினால் கொடுக்கறது. தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆசை, அதிகப்படியான ஆசை. அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுது? பிரச்சனையில் தான் போய் முடியும். அப்புறம் காவல்துறை என்ன செய்ய முடியும்? நீதிமன்றம் என்ன செய்ய முடியும்?